அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சு. மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மேடம் கூட அவங்க வந்து ஒரு மீட்டிங்கில் அண்மையில் வந்து தமாக அவங்களுடைய ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து மூப்பனாருடைய மறைவு அந்த விஷயத்தை நினைவு நாளை முன்னிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினாங்க. அந்த ஃபங்க்ஷனில் கூட நிர்மலா மேடம் கூட எடப்பாடி அவர்களை வந்து சிஎம் அப்படின்னு சொன்னார். அதிமுக கூட்டணி வெற்றி பெறப்போகுதுன்னு சொன்னாங்க. ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்முடைய அன்பு சகோதரர் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் கூட எடப்பாடி அவர்களை வந்து நாம் வந்து சிஎம் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் கூட உயிரை கொடுத்து நாங்கள் வந்து வேலை செய்வோம் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆக்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கிண்டல் அடிக்கிற மாதிரி செல்லூர் ராஜா அண்ணா வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் உயிரெல்லாம் ஒன்று கொடுக்க வேணாம், நம்மளை நீங்கள் சும்மா இருந்தாலே போதும், நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு வந்து நக்கல் அடித்தார். ஸோ எப்படி இருந்த அண்ணாமலை, சிங்க மாதிரி இருந்த அண்ணாமலை இன்றைக்கி செல்லூர் ராஜா அவர்கள்லாம் கிண்டல் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுச்சு. பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்குது. என்னுடைய பேச்சை அவர் முதல்ல கேட்டிருந்தாருன்னா இந்த நிலைமை அவருக்கு வந்திருக்காது. சரி, எதுவும் கடந்து போகும் அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான். இப்போது விஷயத்துக்கு நான் வரேன். இப்போ எல்லாரும் மத்தியிலே என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து கூட்டணி வராது, அதிமுக பாஜக கூட்டணி இருக்காது, ஏன்னா அண்ணாமலை உடச்சிட்டாரு அப்படின்னு ஒரு டாக் இருந்தது. மீடியாக்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒருபோதும் வாய்ப்பே இல்லை, நாங்கள் அண்ணாமலை அவர்களை மாற்றவே முடியாது அப்படின்னு அண்ணாமலையும் பேசிட்டு இருந்தார். இந்த ரெண்டுத்தையும் நான் மாற்றி காமிச்சிட்டேன். கூட்டணியை வந்து ஒன்றா சேர்த்து அதிமுக பாஜக கூட்டணியை ஒருங்கிணைத்து அண்ணாமலை அவர்களை வெளியேற்றி கூட்டணியை உருவாக்கியாச்சு. இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப மனசு நொந்து போயிருக்காரு. ஒரு யங்ஸ்டருடைய மனசு நோகடிச்சுமே எனக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது. அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு. புதுசு இல்லை அரசியலுக்கு, அதனால் தெரியல அவருக்கு. அதனால் ஏதோ தப்பு நடந்துச்சு. இந்த முறை வந்து கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் உணர்ந்திருப்பாருன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் பட்ட அவமானங்கள், அவர் கூனி குறுகி எடப்பாடி பக்கத்தில் நிற்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி, அதனால் வந்து அண்ணாமலை அவர்களை மறுபடியும் தலைவராக கொண்டு வருவேன். ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பை நான் வந்து குறையே சொல்ல மாட்டேன். அவர் வந்து பிம்ப அரசியல் பண்ணார், அவர் வந்து விளம்பர அரசியல் பண்ணாருன்னு சொன்னாலும் பிஜேபின்னு ஒரு கட்சியை வந்து ஒரு லைம்லைட்டில் வச்சுருந்தாருன்றதில் மாற்று கருத்தே இல்லை. நிறைய பேர் வந்து நான் சொல்லும்போது, செந்தில் சார் நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்களா, இல்லை ஒரு சமயம் இப்படி பேசுகிறீங்க, ஒரு சமயம் அப்படி பேசுகிறீங்க, புரிஞ்சிக்கவே முடியலன்றாங்க. புரிஞ்சிக்க கூடாதுங்க, அதுக்கு பேர் தான் வியூகம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சுன்னா நான் என்ன செய்ய போகிறேன்றது எதிரிகள் உஷாராயிடுவாங்கள்ல. வியூவர்ஸ்க்கும் புரியக்கூடாது, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் புரியக்கூடாது. இதை பார்க்குற அரசியல்வாதிகளுக்கும் செந்தில்குமார் என்ன பிளான் வச்சுருக்காரு, இவர் என்ன தான் பண்ண போகிறாரு. எப்போ கூட்டணி இல்லைன்னும் போது அண்ணாமலை திட்டினார், அப்புறம் கூட்டணி சேர்த்து வச்சு அண்ணாமலை தூக்கிட்டாரு. இப்போ திடீர்னு வந்து அண்ணாமலையை வந்து நான் தலைவராக கொண்டு வருவேன், அப்புறம் அண்ணாமலையை வந்து நான் சிஎம் ஆக்குவேன்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து எடப்பாடி வந்து எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அதிமுக கூட இப்போ தேவையில்லை, இப்போ கூட்டணியை வேணான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இப்போது மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, துரோணரை வீழ்த்தணும். துரோணரை வந்து வீழ்த்தணும்னா அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, அவன் புத்திர பாசம் அதிகம் இருக்குது, அஸ்வத்தாமன் மேலே ரொம்ப பாசம் இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து அஸ்வத்தாமனை வந்து கொல்ல முடியாது, ஏன்னா அவன் வந்து சாகாவரம் பெற்றவன். ஓகேவா, அவன் வந்து ஒரு ருத்ரனுடைய ஒரு அம்சம்னு சொல்லுவாங்க மகாபாரதத்தில். இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, பீமனை கூப்பிட்டு நீ போய் அங்கே ஒரு கஜராஜன் இருக்கான், அந்த கஜராஜனோட கொன்னுடு. அந்த கஜராஜன் பேர் வந்து அஸ்வத்தாமன். அதை கொன்னுட்டு நீ துரோணர் முன்னாடி போயிட்டு நான் அஸ்வத்தாமனை கொன்னுட்டேன்னு சொல்லு. அவன் கொன்னது யானையை கொன்னுட்டு, ஆனால் துரோணர் முன்னாடி போயிட்டு அஸ்வத்தாமன்ற யானையை கொன்னுன்னு சொல்லாத, அஸ்வத்தாமனை நான் கொன்னுட்டேன்னு சொல்லு. துரோணருக்கு சந்தேகம் வரும். அவர் தர்மன் கிட்ட வந்து கேட்பார். தர்மன் என்ன சொல்லுவான், ஆமாம் அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டது உண்மைதான், ஆனால் அது ஒரு யானைன்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணக்குள்ள நான் அதை வந்து பார்த்துக்கிறேன், அதை தடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போது இதை எங்கேயுமே பொய் கிடையாது. அந்த யானை பேர் அஸ்வத்தாமன், அவ்வளோதான். ஆனால் பாதி தான் அவங்க சொன்னாங்க. அஸ்வத்தாமனை கொன்றுட்டேன்னு வந்து பீமன் சொன்னால், நான் அஸ்வத்தாமன்ற யானையை வந்து கொல்லப்பட்டது அப்படின்றத தர்மர் சொல்கிறதுக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சங்கநாதம், வெற்றி சங்கநாதம் ஒலிக்கிறார். இதில் துரோணருக்கு வந்து தர்மனே வந்து பொய் சொல்ல மாட்டான், அவன் கேட்டால் சொல்லிட்டானே, அப்போ உண்மையாக தான் இருக்கும். ஏதோ கிருஷ்ணர் வந்து, ஏன்னா அவர் வந்து தெரியும் பகவானுடைய அம்சமாச்சே, அவர் தான் விஷ்ணு,
அப்படின்னும் போது அவர் எதுவும் செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோர்ந்து போய் தேர்தலில் உட்கார்ந்துறாரு ஆயுதங்களை போட்டுட்டு. அப்போது திஷ்டத்யும்னன் போயிட்டு கிருஷ்ணர் சொல்ல திஷ்டத்யும்னா போய் அவரை வெட்டி வீழ்த்தினும் போது வெட்டி வீழ்த்திடுறாங்க. ஸோ அவரோட தலையை வெட்டப்பட்டு துரோணர் வந்து மடிகிறார். இப்போது இதில் எங்கேயுமே பொய் கிடையாது. ஆனால் ஒரு மாயையை வந்து மாய தோற்றத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உருவாக்குறார். அது எதிரிகளுக்கு அந்த மாய வலையில் அவங்க விழுந்துடுறாங்க, அவங்க தோற்று போயிடறாங்க. அந்த மாதிரி தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய வழியில் நடக்கக்கூடிய செந்தில்குமார், அந்த சிவனுடைய புள்ள நான் என்ன பண்ணுறேன், ஒரு மாயை வலையை வந்து கிரியேட் பண்ணேன். அதுக்கு பேர் தான் வியூகம், அதுக்கு பேர் தான் ராஜதந்திரம். இதில் இப்போ அதிமுக கூட்டணி எனக்கு வேண்டான்னு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஐயோ என்னங்க அதிமுக கூட்டணி எப்படிங்க ஜெயிக்கிறதுன்னு வாங்க. போய அதிமுக கூட்டணி எனக்கு வேண்டாம், எடப்பாடி எனக்கு வேண்டாம். ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, ஐயோ பிஜேபி மிரட்டி நம்மளை வந்து இத்தனை சீட்டு கேட்பாங்க, நம்ம கட்சியை வந்து பறிச்சிருவாங்க, நம்மளுடைய பொதுச்செயலாளர் பதவியை பறிச்சிருவாங்க, அதை தூக்கி ஓபிஎஸ் கொடுத்துருவாங்க, அதை வந்து இப்படி பண்ணுவாங்க, சின்னம்மாவை சேர்த்துக்க சொல்கிறாங்க, டிடிவியை சேர்த்துக்க சொல்கிறாங்க, ஓபிஎஸை ஒருங்கிணைக்க பார்க்குறாங்க. இதையெல்லாம் நடக்குது. சமீபத்தில் கூட சின்னம்மா வந்து ஒருங்கிணைக்கணும்லாம் பேசுகிறாங்க. ஐயோ பிஜேபி நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுது, அப்போ கடைசி நேரத்தில் உங்களை ஏமாதிரி ஓடிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம் எடப்பாடி சார். இப்போ நான் செந்தில்குமார் ஆகிய நான் சொல்கிறேன், பிஜேபியோட கிங் மேக்கர், பிஜேபியோட ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசர் நான் சொல்கிறேன், நீங்கள் எங்களுக்கு வேண்டாம், அதிமுக கூட்டணி எங்களுக்கு வேண்டாம். அதிமுக கூட்டணி இல்லாமல் எப்படி இந்த பிஜேபி கூட்டணி ஆட்சியை நாங்கள் வெற்றி பெற்று காட்டுறது, ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டில் வருதுன்னு எனக்கு தெரியும். அதனால் எடப்பாடி அவர்கள் உங்களுக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் ஈனம் இதெல்லாம் இருந்ததுன்னா இப்போவே நீங்கள் அறிவிங்க கூட்டணிலேருந்து வெளியே போகிறேன்னு. ஏன்னா நாங்கள் உங்களை துரத்துறதுக்கு முன்னாடி நீங்களே போயிடுன்னு கௌரவமாக இருக்கும். செந்தில்குமார் இப்படி சொல்லிட்டாருன்னு மோடிக்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்கள் பிஜேபி கிங் மேக்கரு ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசரா அவர் மாதிரி சொல்லிட்டாரு, அதிமுக கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து தனியாக நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சு நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அது என்ன பிளான்னு தெரியல, அப்புறம் வந்து எங்களுக்கு குறை சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து உங்களுக்கு மறுபடியும் சொல்ல எடப்பாடி அவர்களை கைது பண்ணுறதோ, அவங்கள வந்து பொதுச்செயலாளர் பதவி பறிக்கிறதோ, அப்புறம் உங்களை வந்து நாங்கள் வந்து வேறு ஏதாவது டார்ச்சர் பண்ணுறதோ, சீட்டு இவ்வளோ வேணும்னு கேட்குறதோ எதுவுமே பண்ண மாட்டோம். நீங்கள் சிஎம்னு சொல்லிக்கோங்க, நீங்கள் பொதுச்செயலாளர்னு சொல்லிக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. இப்போவாவது சூடு சொரணை இருந்தால், உண்மையிலேயே நீங்கள் வந்து எம்ஜிஆருடைய வளர்ப்பாக இருந்தால், புரட்சித்தலைவி அம்மா வழியில் வந்தால், நீங்கள் புரட்சித்தலைவி அம்மாவை விட நீங்கள் ஆளுமை மிக்கவர் சொல்லிக்கிட்டா, இன்றைக்கி நீங்கள் இப்போ நான் வீடியோ போட்டல, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளே பாஜக அதிமுக கூட்டணி எனக்கு இல்லை, நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லிவிட்டு ஆம்பளையாக இருந்தால் வெளியே போ. நீ ஆம்பளையாக இருந்தீங்கன்னா இது அருவி. எடப்பாடி அவர்கள் ஆண்மை மிக்கவராக இருந்தால் இந்த கூட்டணி வேணாம், நான் வெளியே போகிறேன், பிஜேபின்னா ஜெயிச்சிக்க, என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு நீ வெளியே போய் காட்டு. இந்த செந்தில்குமார் எப்படி பாஜகவை ஜெயிக்க வைக்கிறேன்னு பாடுறேன்.